எனக்கு ஊர்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குண்ணா. ஊருக்கு வர சொல்றாங்கண்ணா. டேய் நேரகால திரும்பினடா பேசுனுங்கிறப்படா போய் வேலையை பாடுறாப்படா. பப்பு இங்கே தானடா இருக்கு. பப்பு டேய் வா முட்டை சோறு சாப்பிடு வா. வாடா. டேய் அங்கே என்னடா பண்ணிருக்க? மாமா மாமா நீ வாங்கல. என்னதுமா? ஏலா எங்க எங்க? ஐயோ எவ்வளவு நேர்த்தியானது. எந்திரிக்கா. என்ன ஒண்ணும் கிடைக்கலையே. ஏய் பாவி மகன். தேளு இருக்க தெரியாம கூட உள்ளே படுத்துக்கிட்டு இருந்திருக்கா பாரு. ஐயோ அக்கா எவ்வளவு பெருசா இருக்கு. அப்பா எவ்வளவு பெரிய தேள்றா சாமி. தல் 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 தல். பெட்ஷீட்டை நல்லா உதறி பாருவா. வேற ஏதாவது இருந்துற போகுது. இந்த பாரு எவ்வளவு பெரிய தேளு பெட்ஷீட்லயே இருந்திருக்கு. அதை தெரியாம தூக்கிட்டே இருந்துக்க. என்னதான் தூக்கமா போ. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. சொல்கிற கொஞ்சம் எப்படிங்கிற? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்கண்ணா? நல்லாக்கிறேன். அது சைட்டில் இருக்கிறேன். நைட்டு வேலை. அப்புறமா கூப்பிட்றேன். அண்ணா காசு வேணும்ண்ணா. அதானா கால் பண்ணுச்சு. அப்படியா? என்ன திடீர்னு? ஊர்ல எங்க அம்மா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குண்ணா. நான் ஊருக்கு போதுண்ணா. காசு வேணும்ண்ணா. அப்படியா? சரி எப்போ வேணும்? கண்டிப்பா நாளை கழிச்சு வேணும்ண்ணா. சரி நாளைக்கு எனக்கு சம்பளம் வந்துடும். நானே போட்டு விட்றேன். சரிண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. என்ன பண்ற? அவளுக்கு சம்பளம் கொடுக்கணும்ல, அதான் புடவையும் சம்பளமும் எடுத்துன்னு இருக்கேன். அதான் சம்பளம் கொடுக்குறியா இல்லையா? புடவெல்லாம் கொடுத்து பழக்கப்படுத்தாத. அவள் இல்லாத பட்டவா. நம்ம ஆளுங்களையே கஷ்டப்படுறவா நிறைய பேர் இருக்கா. அவளுக்கு கொடுத்தா ஒரு புண்ணியமாவது போகும். புடவை தான் நிறைய கிடக்குதில்ல, அதனால தான். இதை பாரு, அவளுக்கு தீபாவளிக்கு 150 ரூபாயில் ஒரு புடவை வாங்கி கொடுத்துடலாம். இப்போதைக்கு சம்பளத்தை மட்டும் கொடுப்போம். இந்தா தானே இந்த மாதம் சம்பளம். வரமா? டேய் ஏன்டா எப்படிங்கிற? உனக்கு நான் சம்பளமும் தரேன், லீவும் தரேன், காசு பத்தலாம் நிறையாவும் தரேன். சந்தோஷமா போடா ஊருக்கு. அன்னைக்கு ஏதோ வேலை டென்ஷன்ல உன்னை திட்டினேன், அதுக்கு வச்சுக்கினியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா. கோட்டின்னா காசு வாங்குச்சு. இன்னைக்கு தரேன்னு சொல்லுச்சு. ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. டேய் அவனே குடிகார பையன், நீ ஏன்டா அவன் கையில காசு குத்த? இல்லண்ணா, கோட்டின்னா ஃபோன் பண்ணுச்சு. தனா காட்ட பைசா கொடுக்க சொல்லுச்சுண்ணா. அதானா கொடுத்தேன். ஏய் அவன் ஒரு ஆள் கொடுக்க சொன்னா நீ போய் குத்த பாரு. அண்ணா இந்த ஊர்ல தெரிஞ்சது அவர் தானண்ணா. அவர் தானண்ணா உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டுச்சு. அட லூசு பையல. சரி தனக்கிட்ட தானே காசு குத்தா? தனா ரொம்ப நல்ல பொண்ணு. காலையில் போய் கேளு, காசு கண்டிப்பா குத்துறோம். இப்போ போய் சந்தோஷமா வேலையை பாடுறா. போடா போ. இதுக்கு போய் மூஞ்ச தூக்கி வச்சுனுக்குறான். என்னப்பா இவ்வளோ காலையில் வந்திருக்க? கோட்டி என்ன காசு குத்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோட்டின்னா 9000 பைசா கொடுக்குறோம். அதை வாபஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். எப்படா அந்த ஆள் கிட்ட கொடுத்த? உன்கிட்ட தான் கொடுத்தேன். என்கிட்டயா? அந்த ஆள் அனுப்புற பணம் தானே கொடுத்த? நான் வேற எதுவும் வாங்கலையே. உன்கிட்ட நான் ஒரு வாட்டியும் பைசா கொடுத்தேன்ல, அது என் பைசா. கோட்டி என்ன அப்புறம் தரேன்னு சொல்லுச்சு. இப்போ ஃபோன் பண்ணா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னமாச்சு? அது பணத்தை கொடுக்க சொல்லிச்சு தானே என்கிட்ட கொடுத்த. இப்படி ஒரு விஷயத்தை ஏன்டா என்கிட்ட சொல்ல? இப்ப போன் எடுக்கலன்னு வந்து நிக்கிற. உன் பையன் பண்ணி வச்சிருக்க வேலையை கேட்டியா? என்னடா சொல்ற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நாளைக்கு வந்து கொடுக்கலன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? இப்பெல்லாம் நடக்கணும் தெரிஞ்சுதான் ஒரு வாட்டி பைசா கொடுக்கும்போது தனா காட்ட போட்டோ எடுத்து வச்சிருக்கு. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. அது பணத்தை தரேன்னு சொல்லிச்சு தானே கொடுத்த. அதாண்டியே போய் வாங்கிக்கோ. இப்ப வழியில் எனக்கு அதை போ. அக்கா எனக்கு ஊர்ல மேரேஜ்க்கா. உன்னை நம்பி தானக்கா கொடுத்தேன். அக்கா ப்ளீஸ்க்கா. எவன் கொடுக்க சொன்னானோ அவனாண்டே போய் வாங்கிக்கோ.
இப்ப கையெடு. அக்கா அக்கா தனாக்கா சொல்லு சுகந்தி. யோ மனுஷனாயா நீங்களா? மொழி தெரியாத ஆள்னா ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? இந்த பொழப்புக்கு உன் புள்ள வேற ஏதாவது வேலை செய்யலாம். அவனா உன் புள்ள மாதிரி ஊர் விட்டு அபகரிக்கிறோம் நினைச்சியா? எச்சத்தட்ட கழுவி கஷ்டப்பட்டு சேர்த்த காசியா? அவ்வளவு ஈஸியெல்லாம் விட முடியாது, புரியுதா? வாமா தனம், நான் என்னமோ உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சா? இவங்கிட்ட கை நீட்டி பணத்தை நீ தானே வாங்கின. அவன் வந்து காசு கேட்டா இல்லைன்றியா? அண்ணா இவன் என்னடா சொல்லவே இல்லைண்ணா. கோட்டை அமிச்சு காசு உன் புருஷன் அப்படிதாம்மா ஏமாத்திருக்கான். இவங்கிட்ட நல்லா பேசி பேசி பணத்தை வாங்கிட்டு இப்ப போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். நீ நடனா அவனே கேளுன்ற. நல்லா நாடகம் ஆடுறீங்களா? உன்ன போய் ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லியிருந்தல்ல, இதுக்கு உன் புருஷனை சோத்துல உப்பு போட்டு சாப்பிட சொல்லு. கை நீட்டி பணத்தை நீ தானே வாங்கின. இதுக்கு நீ வேற ஏதாவது பண்ணி என் வாயிலே இதை வர வச்சுட்டீங்களே. நான் தானா நான் கேட்டுனாக்கிறேன். நீ பாட்டு உள்ள போற, நீ பாட்டு வெளியே போயினாங்கிற. நான் கிண்டலாக்குறேன் நான் பார்த்தா உனக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பணத்தோட வரேன். நல்லா சம்பாதிச்சு இந்த ஊர்லேயே பெரிய வீடாக கட்டினான். நம்ம டிராவிட்டை பெரிய ஸ்கூலில் சேர்த்து நிறைய படிக்க வச்சு பெரிய வேலையில் சேர்க்கணும். ஏய் நான் சொல்கிறது கேளு, சத்தியமான மேலே குடிக்க மாட்டேன். இங்கே பாரு, புள்ள மேலே சத்தியமான மேலே குடிக்க மாட்டேன்.